மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை வருட பிறப்பு என்ன செய்யும் அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பங்கு மார்க்கெட்டில் பங்குகளை பெற்று லாபங்களை சம்பாதிக்கலாம். தகப்பனார் வழியில் வருமானங்களும் செலவுகளும் ஏற்படும். இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக தீரும். வேலை பார்க்கும் இடங்களில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும். இதுவரை இருந்து வந்த உடல்நிலை கோளாறுகள் சரியாகும். சுய தொழில் செய்வோர், தொழில் நிறுவனங்கள் வைத்திருப்போர்கள் அதீத லாபங்களை எதிர்பார்க்க இயலாது. விரைச்செலவுகளும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்கவும். துர்க்கை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு முதலில் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் எடுக்க வேண்டும். புதிதாக வீடு கட்டுபவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனால் விரைய செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. அதுபோல் புது வாகனங்கள் வாங்க விருப்பப்படுபவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வங்கி கடன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு கட்ட வாங்கலாம். செய்தொழிலில் போட்டிகள் அதிகம் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இப்பொழுது தலையிட வேண்டாம். குழந்தை பாக்கியத்திற்காக சிகிச்சை எடுக்க நினைப்பவர்கள் இந்த காலநிலையில் பயன்படுத்தி கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்று. மிதுன ராசி அன்பர்களுக்கு சகோதர வழியில் ஆதாயமும் பொருளாதாரமும் கிடைக்கும். காரியங்களில் வெற்றிகள் உண்டாங்கள். பயணங்கள் அதிகமாக ஏற்படும். அக்கம்பக்கத்தினர் மூலம் நன்மைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், கணவன், மனைவி இவர்கள் மூலமாக பொருளாதாரம் கிடைக்கும். தொழிலில் லாபங்களும் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு சாதகமான நிலை இல்லை என்பதால் தவிர்க்க வேண்டும். தகப்பனாரின் உடல்நிலை சற்று சுணக்கமாக இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை தமிழ் வருட பிறப்பு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா, ஆட்சி, அதிகாரம், புகழ் அனைத்தையும் கொடுக்கும். பணவரவு உண்டாகும். மனநிலை சற்று மோசமாகவே இருக்கும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் ஏற்படும். உடல்நிலையில் கவனம் தேவை. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த சித்திரை பிறப்பின்படி சற்று தங்களது பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் சுணக்கம் ஏற்படும். தவறான வழிகளில் செல்ல நேரிடும். பண வரவுகள் நல்லபடியாக இருக்கும். தகப்பனார் வழியில் சச்சரவு.
சிவபெருமானை தியானிக்கவும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பயணங்களில் கவனமாக செல்ல வேண்டும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். சகோதர சகோதரிகள் வழியில் மனக்கசப்பு ஏற்படும். மூத்தோர்களிடம் சுணக்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செய்தொழில் விருத்தி ஏற்படும். ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இழிபறி நிலையிலே இருக்கும். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள். மறைமுக நோய்கள் வரும் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்ன மாற்றம் தரும் அப்படின்னா, செய்தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். தாயாரில் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். மனதில் பெரிய பெரிய ஆசைகள் தோன்றும். கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும். அரசாங்க உத்தியோகத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்வெளியில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் பெண்களிடம் கவனமாக பழகவும். அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னா, பயணங்கள் செல்ல நேரிடும். திருமணம் பாக்கியம் உண்டாகும். அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தாயார் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். ஆசைகளை கட்டுக்குள் வைத்து கொள்வது நல்லது. இல்லையாயின் விபரீதங்கள் ஏற்படும். குழந்தைகளால் புகழ் செல்வாக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சாதகமாக மாறும். தொழில்துறையில் சிறிது சுணக்கம் ஏற்படும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களது வார்த்தையே உங்களுக்கு பலவீனமாக மாறிவிடும். காதல் ஆசைகள் பெருக்கெடுக்கும் காலமாக இது இருப்பதால் நிதானம் தேவை. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆகையால் கவனமாக இருக்கவும். தாயார் வழியில் ஆதாயங்கள் உண்டாகும். நற்காரியங்கள் நடக்கும். பெண்களை நம்ப வேண்டாம். பெண்களால் ஆபத்து ஏற்படும். ஆகையால் கவனமாக இருக்கவும். பண பிரச்சனைகள் சற்று இருக்கும். விநாயகர் வழிபாடு துர்க்கை வழிபாடு நன்மை கொடுக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய காலகட்டங்கள் ஒத்தையா இரட்டையா என குழம்பி தவிக்கும் நாட்களாக இருக்கும். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க இயலாது. ஆகையால் இறை வழிபாடு மிக நன்று. உங்களது பேச்சுக்களில் பலர் மயங்குவார்கள். இல்லறம் நல்லறமாக நடக்கும். அரசு சார்ந்த துறைகளில்
அல்லது அரசியலில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும். காதலில் வெற்றி பெறும் அமைப்பு உண்டு. காதல் கல்யாணங்கள் நடக்கும். இதுவரை இருந்து வந்த கோர்ட் கேஸ் விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் வழியில் ஆதாயங்களும் ஆதரவுகளும் கிடைக்கும். புகழ் பேறு உண்டாகும். அரசாங்க வருமானம் கிடைக்கும். மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய காலம். ஆசைகளை தூண்டும் காலமாக இருப்பதால் கவனமாக இருக்கவும். பூர்வீக உறவுகளை சந்திக்கும் நிலை ஏற்படும். உங்களது குலதெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். மேலும் நண்பர்கள் வகையில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வழிபாடு தெய்வம் துர்க்கை அம்மன், தட்சிணாமூர்த்தி